தமிழ்நாட்டில் நேற்றைய முன்தினம் ஒரு அரசாங்கம் எப்படியெல்லாம் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யக்கூடாது என்பதற்கு ஒரு அடையாளமாக ஏர் ஷோவில் மக்களுக்கு தண்ணி குடிக்கிறது கூட ஏற்பாடு செய்யலை. ஆனால் ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்கிறார், டீஹைட்ரேஷனில் இருந்து போனார். வாய் ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை தட்டி தண்ணி கட்டிருக்காங்க. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் முதல் குடும்பத்தை சேர்ந்த தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் அவர் சொல்கிறார், நடத்த முடியாதுன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போகக்கூடாது. கரெக்டு தான். நீங்கள் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா மினிஸ்ட்ரியல் ஃபங்க்ஷன்ஸும் டெல்லியிலேயே நடக்கும் அப்படின்னு இருந்ததை மாற்றணும்னு சொல்லி, அதனால்தான் நேஷ்னல் டெக்ஸ்டைல் டே சென்னையில் வந்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. 2021 வரை டெல்லியில் நடந்த இந்த நிகழ்ச்சி சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒரு சுயநலத்துக்காக இல்லை விளையாட்டு அமைச்சரோட நண்பர்களுக்காக, அதுக்காக நாங்கள் கார் ரேஸ் ஏற்பாடு பண்ணுறதுனா அதுக்கு 4 நாள் முன்னாடியே அங்கே போய் நின்று ரோடு சரியாக போட்டிருக்கா, மேடை சரியாக போட்டிருக்கா, மக்கள் வந்து பார்வையாளர்கள் தங்கிறதுக்கு இடம் எப்படி இருக்குன்னுலாம் பார்க்க முடிஞ்சவர் துணை முதல்வர் ஆன உடனே அவர் வந்து அவரோட பணியவே மறந்துவிட்டார்னு நினைக்கிறேன், கடமையை. இதெல்லாம் போய் பார்க்கலையே. காரணம் என்ன, ஃபேமிலிக்கு வந்து அடுத்த ஹையர் அப்பேரண்ட் இன்னார்னு முடிவாக எடுத்து தமிழ்நாடு தமிழக மக்கள் கெடுகட்டா என்னங்கிற மாதிரியாக ஒரு மாநில அரசு செயல்பட்டதுனால 5 உயிர்கள் பலியாயிருக்கு. 250க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஆக இந்த மாதிரியாக எல்லா விதத்திலும், ஏனென்றால் அதே காலகட்டத்தில் ஒரு நாள் முன்னாடி சங்கரன்கோவிலில் நடந்த போதை ஒழிப்பு மாநாட்டில் மேதகு ஆளுநர் ஒரு முக்கியமான விஷயத்தை அரசாங்கத்துக்கும் வச்சிருக்கார், மக்கள் முன்னாடியும் வச்சிருக்கார். இந்த அரசாங்கம் போதைப் பொருளை சிந்தட்டிக் ட்ரக்ஸ், ஹஷீஷோ ஹராயினோ அந்த மாதிரி எதையும் 1 கிராம் கூட இந்த அரசாங்கமோ அதனுடைய காவல்துறையோ பிடிக்கலை. கஞ்சா புட்டலம் பிடிக்கிறது தவிர இந்த அரசாங்கம் அதில் எந்த விதத்திலும் இந்த மாதிரியாக சிந்தட்டிக் ட்ரக்ஸ் 1 கிராம் கூட பிடிக்கலைங்கிற உண்மையை எடுத்து சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லை, நான் பல மாதங்களாக சொல்லி வர்றது, டெரரிஸ்ட் பற்றி கைது பண்ணுறது, அது மண்ணடியாக இருக்கலாம், மாயவரமாக இருக்கலாம், கோயம்புத்தூராக இருக்கலாம். இங்கே இந்த அரசாங்கம் தமிழக காவல்துறை ஒரு டெரரிஸ்ட் பிடிச்சிருக்காங்களா? எல்லாமே யார் பிடிச்சிருக்காங்க? என்ன ஏங்கிறேன்னா, ஒரு போதைப் பொருளாக இருந்தாலும் ஒரு பக்கத்தில் கண்ணை முடிக்கிறது, தீவிரவாத செயலாக இருந்தாலும் ஒரு பக்கத்தில் கண்ணை முடிக்கிறது, அப்படித்தானே தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறை நடந்து கொண்டு இருக்கு. ஆகவே எல்லா விதங்களிலும் ஒரு தோற்றுப்போன ஆட்சி. ஆகவே மக்கள் 26 இந்த ஆட்சிக்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.